Peacemakers of Christo. கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத தெய்வமே, அப்பா, சாலமோன் ஞான நூலிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்திரு ஆண்டவரே. கடவுள் எத்தனையோ கிருபையை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அற்புதத்தை செய்தார், வல்லமையை செய்தார், படிப்பறிவை கொடுத்தார், என்னை பணக்காரனாக மாற்றினார், எனக்கு உடல் சுகத்தை கொடுத்தார், எனக்கு திறமையை கொடுத்தார், என்னை அதிகாரியாக மாற்றினார், நான் ஒரு பதவியில இருக்கின்றேன் என்றால் ஆண்டவர் போட்ட பிச்சை, ஆண்டவர் போட்ட பிச்சை. ஆனால் ஆண்டவரே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே போலீஸாக இருக்கிறார்கள், டாக்டராக இருக்கிறார்கள், ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறார்கள், IAS ஆக இருக்கிறார்கள், ஆண்டவரே நர்ஸாக இருக்கிறார்கள், ஆசிரியராக இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, கிருபையை கொடுத்தது நீர் ஒருவர்தான் சுவாமி. ஆமாப்பா, இந்த வரங்கள் எல்லாம் நாங்கள் உம்மிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆனால் இன்று எத்தனையோ பிள்ளைகள் நன்றி விசுவாசம் இல்லாமல், அவர்கள் பெற்றுக்கொண்ட பதவிக்கு நீதி செய்யாமல், நியாயம் செய்யாமல், ஏழைகளுக்கு உதவாமல், கண்ணீரை துடைக்காமல், மருத்துவத்தை கொடுக்காமல் ஆண்டவரே சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் அனைவரும் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு யார் உதவுவார்? என் பிரச்சனையை யார் தீர்ப்பார்? என் வழிகளை யார் போக்குவார்? என் நோய்களை யார் தீர்ப்பார்? தெய்வமே, என் பிள்ளைங்க பிரச்சனை ஏகப்பட்டது சுவாமி. ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனை ஏகப்பட்டது ஆண்டவரே. சொத்துல விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இந்த சொத்து பிரச்சனை தீரவே தீர மாட்டேங்குதே அப்பா. பண பிரச்சனையில உளுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடனை நான் எப்பொழுது அடைப்பேன் தெரியலையே சுவாமி. குழந்தை இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வயல்ல சரியா பயிர்கள் வளர்வதே இல்லை சுவாமி என்று பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் விழுந்து கிடக்குது. எனக்கு யார் உதவுவார் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளுக்கு உதவி எங்கிருந்து வரும் அப்பா? உதவி உம்முடைய பரலோகத்திலிருந்து தானே ஆண்டவரே வர வேண்டும். உம்முடைய பரிசுத்தத்திலிருந்து தானே ஆண்டவரே வர வேண்டும். உம்முடைய இரக்கத்திலிருந்து தானே ஆண்டவரே வர வேண்டும். இந்த உலகம் நன்றி இல்லாத உலகமாக போய்விட்டது சுவாமி. சுயநல உலகமாக போய்விட்டது. தற்பெருமை படைத்த உலகமாக போய்விட்டது. பண ஆசை பிடித்த உலகமாக போய்விட்டது. பதவி ஆசை பிடித்த உலகமாக போய்விட்டது சுவாமி. ஏசப்பா, ஏழை எளிய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. ஜெப ஆவியில் மூழ்கி கிடக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. கண்ணீரோடு எனக்கு உதவி ஆண்டவர் செய்வார் என்று உம்மையே நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை நீர் ஒரு விசை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, என் கண்ணீரை துடையுங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உதவியை ஊற்றுங்க, அற்புதங்களை ஊற்றுங்க, ஆசீர்வாதங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. அற்புதம் இன்றே நிகழட்டும், இன்ற நிலவே நிகழட்டும், இந்த குடும்பத்தில் நிகழட்டும், இந்த உள்ளத்தில் நிகழட்டும். இவர்களை பிடித்த பயங்கள் ஓடட்டும், பிணிகள் ஓடட்டும், சாத்தான்கள் ஓடட்டும், செய்வினைகள் ஓடட்டும், மாய மந்திர தந்திரங்கள் ஓடட்டும், மந்திரவாதி வைத்த ஏவல் பிசாசுகள் ஓடட்டும் சுவாமி. இயேசுவே, உம் கிருபையினால பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ சமாரியா பகுதியிலே சென்று கொண்டிருந்த போது 10 நோயாளிகள் ஓடி வந்தார்கள் ஐயா. இந்த உலகத்தினால் வெறுக்கப்பட்டவர்கள், தாய் தந்தையரால் வெறுக்கப்பட்டவர்கள், அண்ணன் தம்பிகளால் வெறுக்கப்பட்டவர்கள், ஊரார்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் அனாதையாக வந்தார்கள் ஐயா. சோறுக்கு வழி இல்லை ஐயோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஐயோ, எங்களை சுகப்படுத்துபவர் யார்? எங்களை பலப்படுத்துபவர் யார்? எங்களை ஏற்றுக்கொள்பவர் யார் என்று கண்ணீரோடு ஓடி வந்தாங்க அப்பா. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் கண்டீர் ஆண்டவரே. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுக்கு உதவுவர் யார்? எங்களை சுகப்படுத்துபவர் யார்? எங்களை வழி நடத்துபவர் யார்? என் கடனை தீர்ப்பவர் யார்? என் உள்ளத்தை அறிந்து கொள்பவர் யார்? என் கண்ணீரை துடைப்பவர் யார் என்று
கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நீர்தான் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், அவர்கள் மீது அற்புதங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நோய்கள் இப்பொழுதே தீரட்டும், இந்த கடன் பிரச்சனைகள் இப்பொழுதே தீரட்டும், குடும்ப பிரச்சனைகள் தீரட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரட்டும், குழந்தைகள் அடங்காமல் இருக்கிற பிள்ளைகள் தெய்வ பக்தியையும் தெய்வ பயத்தையும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. ஏசப்பா, அநியாயக்காரர்களுக்கு நீதிபதியாக வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தீய பழக்கங்களிலும் கெட்ட பழக்கங்களிலும் கஞ்சா போதைக்கும் மது போதைக்கும் ஆண்டவரே லவ்வுல விழுந்தும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, காம பிசாசு பிடித்திருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் விடுதலையை நீர் கொடுங்க ஆண்டவரே. 10 தொழுநோயாளிகளை குணமாக்கியதை போல, அற்புதங்களை செய்ததை போல இந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும், இந்த நிமிஷமே செய்ய வேண்டும். இந்த நாள் ஒரு புதிய நாளாக, புதுமை நாளாக, வல்லமை நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, அற்புதங்களின் நாளாக, பரலோக நாளாக மாற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும். குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்.
இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும். என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.